நியூஸ் தமிழ் கழுகு. அமைச்சரவையில மாற்றம்னு தகவல் வந்ததுமே பலர் பவர் சென்டரை அணுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். செந்தில் பாலாஜி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு பேச்சுகள் எழுந்திருக்கிற நிலையில சில அமைச்சர்கள் நீக்கப்படலாம்னு தகவல் வெளியாகி இருக்கு. சந்தேக லிஸ்ட்ல இருக்கும் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் பல பேரும் பல வழிகள்ல பவர் சென்டரை அணுகி வர்றாங்களாம். இது ஒருவரும் இருக்க, வாய்ப்பு கிடைக்காத திமுக எம்எல்ஏக்களோ தங்களை எப்படியாவது புதிய அமைச்சரவையில இடம்பெற வைக்க வேண்டும்னு காய் நகர்த்தி வர்றாங்களாம். முதலமைச்சரோட அமெரிக்க பயணத்துக்கு முன்னாடி இந்த மாற்றங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செந்தில் பாலாஜி வருகை சீக்கிரமே இருக்குங்கிறதுனால தாமதப்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. முதலமைச்சர் தமிழ்நாடு திரும்ப 17 நாட்கள் ஆகுங்கிறதுனால அது வரைக்கும் இந்த ஆடு புலி ஆட்டம் தொடரும்னு சொல்றாங்க பக்கத்திலிருந்து பாக்குறவங்க. போன முறை அதிமுகவோட ஒரே ஒரு மக்களவை எம்பியா வலம் வந்தவரு இப்ப தாவேக பக்கம் போற எண்ணத்துல இருக்காராம். அதிமுக உள்ளாட்சி பிரச்சனைகளுக்கு பிறகு ஓபிஎஸ் ஓட மகன் ரவீந்திரநாத்தை அதிரடியா கட்சியிலிருந்து நீக்கினாரு இபிஎஸ். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய பலகட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிற நிலையில அவரோட பையன் வேற ஒரு முடிவை எடுக்கிற மனநிலைக்கு வந்திருக்காராம். ரவீந்திரநாத் தீவிர விஜய் ரசிகராம். விஜய் கொடிய அறிமுகம் செஞ்சுதான் உடனடியா அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தாவேக்காவோட முதல் மாநாட்டுல ரவீந்திரநாத் கட்சியில இணையலாம்னு தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காராம். அரசியல் போராட்டம் நடத்திட்டு இருக்கிற சூழல்ல ரவீந்திரநாத்தோட முடிவு ஓபிஎஸ்க்கு நெருக்கடியா அமைஞ்சிடும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தேனி மாவட்ட தாவைக்கவினரும் இவர் வந்தா மாவட்ட நிர்வாகத்துல மாற்றம் வருமோன்னு அச்சப்படுறாங்களாம். சென்னை கமிஷனர் அருண் சென்னையில சில வருஷத்துக்கு முன்னாடி தீர்த்து வைக்க சொன்ன பிரச்சனை இப்ப வரைக்கும் முடிக்கப்படலன்னு டென்ஷன் ஆகி இருக்காரு. சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல பொதுமக்கள் குறை தீர்க்க நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடக்குது. போன வாரம் கமிஷனர் அருண் பொதுமக்கள் கிட்ட மனு வாங்கிட்டு இருந்தப்ப ஒரு பெண் கையில மனுவோட வந்திருக்காங்க. கண்ணீர் மல்க அவரு பழைய மனு ரசீது ஒன்ன காட்ட அதிர்ச்சி ஆகியிருக்காரு கமிஷனர். சில வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மாநகர போலீஸ்ல உயரதிகாரியா அருண் இருந்தப்ப அதே பெண் தன்னோட கணவரோட வந்து பிரச்சனை ஒன்ன தீர்க்க சொல்லி மனு கொடுத்திருக்கிறாங்க. உடனடியா அந்த மனுவை மத்திய குற்றப்பிரிவுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா வருஷங்கள் போன நிலையில அந்த பெண்ணோட கணவர் இறந்தோம் இன்னும் தன்னோட பிரச்சனைக்காக கமிஷனர் ஆபீஸுக்கு சளைக்காம வர்றாங்க. ஆனா பிரச்சனை மட்டும் முடியவே இல்லையா. இத கவனிச்ச கமிஷனர் சம்பந்தப்பட்ட சிசிபி அதிகாரிகளை கூப்பிட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. இது மாதிரியான புகார்கள் அதிகமாகி வரவே அண்மையில பெரும்பாலான சிசிபி அதிகாரிகளை கமிஷனர் மாத்தி இருக்காராம். பொங்கலுக்கு அப்புறம் முழு மூச்சா களத்துக்கு வந்து மக்களை சந்திக்க இருக்காராம் தாவேக தலைவர் விஜய். கொடிய அறிவிச்சிருக்கிற தாவேக தலைவர் விஜய் அடுத்த மாசம் மாநாட்டை நடத்த இருக்காரு. கட்சி வேலைகளுக்கு நடுவுல கோட் படத்தோட ரிலீஸ் வேற இருக்கிறதுனால மாநாட்டை முடிச்ச கையோட சினிமா கமிட்மெண்ட்டுகளை விரைந்து முடிக்க இருக்காராம் விஜய். தை மாசம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள குறிப்பா பொங்கல்ல இருந்து முழு வீச்சில அரசியல்ல களமிறங்கி களத்துக்கு வந்து மக்களை சந்திக்க இருக்காராம். அது மட்டும் இல்லாம ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி, தமிழ்நாட்டில ஸ்டாலின் இவங்க எல்லாம் முன்னெடுத்த மாதிரி 234 தொகுதிகளுக்குமான சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு தை மாசம் தொடங்குற ஐடியாவில் இருக்காராம் விஜய். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.